சிவகங்கை அரசு மருத்துவமனையில் பணி நேரத்தில் மருத்துவர்கள் இல்லாததால் புற நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை உள்ளதாக நோயாளிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்போம். சுந்தர், வணக்கம். வழக்கமா பணி நேரத்தில் எவ்வளவு மருத்துவர்கள் இருப்பாங்க, ஆனா இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க, காரணம் என்னன்னு தெரிய வந்ததா? நோயாளிகளுடைய வேதனை குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணலாம். சிவகங்கை அரசு மருத்துவமனையில் பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் இல்லாததுல புறநோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கு. பணி மருத்துவர்களே இல்லாதாமல் பயிற்சி மருத்துவர்கள் மட்டுமே பரிசோதனைக்காக பெரும்பாலும் மருத்துவர்கள் தாமதமா வருவதாக ஒரு புகாரும் எழுந்திருக்கு. பாத்துங்க, சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தினமும் பாத்தீங்கன்னா 1200க்கும் மேற்பட்ட புறநோயாளிகளும் 700க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகளும் இருக்காங்க. புறநோயாளிகள் பிரிவில் பாத்தீங்கன்னா பெரும்பாலும், அதாவது சிவகங்கை சுற்றில இருக்க அனைத்து கிராம மக்கள் நம்ம பாத்தீங்கன்னா அதிகாலை முறையிலே வந்துருவாங்க. காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும் தான் இந்த புறநோயாளிகள் பிரிவு இயங்கும். அங்க இருக்கிற பாத்தீங்கன்னா பொது மருத்துவம், பல் மருத்துவம், கண், சித்தா, ஹோமியோபதி, HIV பிரிவு, காசநோய் பிரிவு போன்ற மருத்துவர்கள் பணி நேரத்துல இருப்பதில்லை. பெரும்பாலான நாட்கள்ல பாத்தீங்கன்னா 9 மணிக்கு பிறகு பணிக்கு மருத்துவர்கள் வராங்க. அதுவரை புறநோயாளிகள் காத்திருக்காங்க. அதே போல் சில பிரிவுகளை பெரும்பாலும் பணி மருத்துவர்களே இருப்பதில்லை. பயிற்சி மருத்துவர்களே புறநோயாளிகளை பாத்தீங்கன்னா பரிசோதனை செய்கின்றாங்க. எக்கோ, ECG, இரைப்பை குடல் பரிசோதனை மையம் பிரிவுல கூட உரிய நேரத்தில் மருத்துவர்களும் பணியாளர்களும் வராததால நீண்ட நேரம் காத்திருக்க அவலமும் இருக்கு. இதனால புறநோயாளிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாராங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 விதமான ப்ராசஸ் இருக்கு. அதாவது புறநோயாளிகள் வந்த உடனே நீண்ட வரிசையில் நின்று முதலில் மருத்துவ சீட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் மருத்துவர்களை பார்க்கறதுக்கு நீண்ட வரிசையில் இருக்கணும். மருத்துவர்களை பார்த்த பின்பு மாத்திரைகள் வாங்குறதுக்கு நீண்ட வரிசையில் இருக்கும். இந்த விதமான 3 ப்ராசஸுமே நடந்துட்டு இருக்கும். தினமும் 1000க்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் வருவதால மிகப்பெரிய சிரமமா இருக்கு. அவங்க நீண்ட நேரம் வீட்டுக்கு போறதுக்கு சாயங்காலம் 5 மணியா இருக்கும் கிராமங்களை நோக்கி போறதுக்கு. சில சமயங்கள்ல வர்றது இல்லாம கூட்டம் அதிகமா இருக்க கூட திங்கக்கிழமையில கூட மருத்துவர்கள் சரியான நேரத்துக்கு வர்றது கிடையாது. அதிக வரிசையில செல்வதில் பிரச்சனை ஏற்பட்டு அந்த மருத்துவ சமயங்கள்ல ஊழியர்களும் எங்களை தரக்குறைவா பேசிடுறாங்க. இது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்தில் கேட்டோம்னா சித்தா, ஹோமியோபதி பிரிவு, HIV பிரிவு, காசநோய் பிரிவு போன்ற அந்தந்த துறைகளோட கட்டுப்பாட்டுல இருக்கு. இனி அவர்கள் வருகையை கண்காணித்து நடவடிக்கை எடுப்பாங்க. அதே போல் எங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற பிரிவுகள் இருக்கிற மருத்துவர்களை வருகையை கண்காணித்து வருகிறேன்னு சொல்றாங்க. இது குறித்து சமூக பாத்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 10-12 வருஷம் ஆச்சு. நிறைய பிரிவுகள்ல மருத்துவர்கள், குறிப்பிட்ட பிரிவுகள்ல மருத்துவர்களும் பணியாளர்களுமே இல்லாம இருக்கிறது மதுரைக்கே திருப்பி நாங்க போக வேண்டிய அவலமும் இருக்கு. மருத்துவமனைகளை சுத்தி பாத்தீங்கன்னா குப்பை கழிவுகளை கொட்டி அந்த புகை எங்களுக்கு புறநோயாளிகளுக்கும் உள்நோயாளிகளுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கு. இது போன்ற சிரமங்கள் தொடர்கதை ஆகிட்டு இருக்கு. மருத்துவ நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் இணைந்து இந்த மருத்துவமனையை பாதுகாக்கணும். இதை மருத்துவர்கள் இல்லாத விஷயத்தை உரிய நடவடிக்கை எடுக்கணும். சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கணும். பாத்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகம் தினமும் சரி 13 டன் குப்பையை கொட்டி இப்ப எரிக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சுந்தர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.